நான் ஒரு வீடியோ போடுறேங்க. யாராச்சும் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டால் பட்டு போங்க. நான் எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். இப்போங்க விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள் இல்லைங்களா? விவசாயம் பண்ணுறீங்க. கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற ஆள் நீங்கள். கடவுளெல்லாம் கும்பிடுறீங்க. விவசாயம் பண்ணும்போது ஒரு நாற்று நடுறீங்கன்னு வச்சுங்களேன். நாற்று நடுறீங்க, நெல் நாற்று நடுறீங்க. ஒரு 100 பேர்த்த வச்சு நாற்று நடுறீங்க. நாற்று நடும்போதுங்க, நாற்று நடும்போது உங்களுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 100 பேர்த்த வச்சு வேலை செய்கிறீங்க. வேலை செஞ்சு எல்லாம் சாயங்காலம் ஆனால் நீங்கள் கூலி சம்பளம் கொடுப்பீங்கள்ல. சம்பளம் கொடுக்கும்போதுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவான்னு வச்சுங்களேன். நூறுரூவான்னு வச்சிங்கன்னா ரூ. 101 ரூ. 102 கொடுங்களேன். கொடுங்க. ரூ. 101 அந்த கூலிக்கு மேலே ரூ. 1 ரூ. 2 ரூ. 3 உங்களுக்கு தாராளமான மனசு இருந்ததுன்னா ரூ. 10 கூட சேர்த்து கொடுக்கலாம். கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னு கேட்டுங்க, மனிதன் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர் நீங்கள். நம்ம விவசாயம் நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டாவோ, இல்லை கம்மியாக கொடுத்துட்டு அதிக வேலை வாங்கிட்டு கம்மியாக சம்பளம் கொடுத்து இந்த மாதிரி அதிக வேலை வாங்கிட்டு நீங்கள் அதே சம்பளம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிட்டிங்கன்னா பல்லுங்க. ஏழைகளோட பல்லு பட்டாவே கருகி போயிருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த மாதவிடை ஆனவங்க இருக்காங்களங்க, மாதவிடை ஆனவங்க செடி பக்கத்தால் போனால் செடி கருகி போயிடும். விவசாயிகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரோஜா செடி பக்கத்தால் போனால் ரோஜா செடி கருகி போயிருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான பொம்பளைங்க. அவங்க பாவம். அவங்க போகும்போது பல்லு பட்டு இப்படி கொடுக்குறான் அப்படி கொடுக்குறான், இதெல்லாம் உருப்படி ஆவாங்களா, நாசமாக போக மாட்டானுங்களா, அப்படி இப்படின்னா அதனால தாங்க விவசாயிகளுக்கு சில வெள்ளாமையெல்லாம் அப்படி அடிபட்டு போகுது. நீங்கள் யோசனை விட்டுங்க, மேலே நீ கோச்சிக்கூடாது. சிலதெல்லாம் நமக்கு பாருங்கள், பூச்சி பிடிச்சிருச்சுங்க, புழுவாயிருச்சுங்க, பூச்சி அதை அடித்து சரியாளுத. இதனுடைய எஃபெக்ட் என்ன தெரியுங்களா? இதுதான் இந்த பல்லு படுறது. பொம்பளைங்க கூலிக்காரருடைய பல்லு படுறதுனால அதெல்லாம் எஃபெக்ட் ஆகுங்க. அது அங்கே போகுங்க சார். அங்கே போகும்போது அதுக்கு ஈக்குவலான நஷ்டத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிடுவார் கடவுள். அது உண்மையாக இருந்தால், உண்மையாக அவங்க அதிகமாக வேலை செஞ்சு நீங்கள் குறைச்சல் காசு கொடுத்து கூலிக்கு மேலே அதிகமாக வேலை வாங்கி அதே சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சு அவங்க அழுத மறுகுனாங்கன்னா அது அங்கே போயிடும். அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த தண்டனையை இந்த மூலியமாக கொடுத்துருவார் கடவுள். பல மடங்கு செலவாகுங்களா? பல மடங்கு நீங்கள் கஷ்டப்படணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல்னாலும் வேலைக்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. சரிங்களா? வச்சுட்டுங்களா? ஓகே.